தமிழ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம 12th முடிச்ச அந்த பசங்களுக்கு ஒரு சில அப்டேட்ஸ் பத்தி கொடுக்கலாம் அப்படின்றதா இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவை மறக்காம ஃபுல்லா பார்த்துட்டு 12th முடிச்ச பசங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ 12th முடிச்ச பசங்களுக்கு இப்போ லீவ் விட்டுருப்பாங்க. ஸோ லீவ் விட்டதுல கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், அடுத்து நம்ம காலேஜ் படிக்க போறோம், ஸோ நம்ம கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு லீவை நீங்க கொஞ்சம் நல்ல வழியில யூஸ் பண்ணீங்க அப்படின்னா காலேஜ் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க படிக்கிற கோர்ஸ்லயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நீங்க படிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இருக்கிற லீவை வந்து நீங்க கொஞ்சம் கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து காலேஜ் போகும்போது எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் ஃபேஸ் பண்ணாம நீங்க வந்து உள்ள போகலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு காலேஜ்ல இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸ் படிக்க போறீங்கனாலும் நிறைய கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்சஸ்ல ஏதாச்சும் ஒன்று நீங்க படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை சர்வை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நாங்களே இப்போ 12th முடிச்சு வந்திருக்கோம், ரொம்ப ஜாலியா இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க இருந்தீங்கன்னா அடுத்து நீங்க காலேஜ் சேரும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த அனுபவம் எனக்கும் இருந்துச்சு. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த ஒரு வீடியோ வந்து ரெடி பண்றேன். இந்த வீடியோவை மறக்காம ஃபுல்லா பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோவை மறக்காம 12th முடிச்ச பசங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன படிக்க போறோம் அப்படின்றதே தெரியாம குழப்பத்துல இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ என்னென்ன கோர்ஸ் இருக்கு, எங்க படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், 2-3 வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க மறக்காம பாருங்கன்னா ஐ பட்டன்ல கூட லிங்க் தரேன். இப்போ காலேஜ் முடிச்ச பசங்க யாரா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க ஒரு ஆர்ட்ஸ் சேர போறதா இருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் போறதா இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற லீவ்ல ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், அதாவது ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ்ல வந்து ஆஃபீஸ், எக்ஸல், பவர் பாயிண்ட் அந்த மாதிரி இருக்கிற ஒரு கோர்ஸ் பேக்கேஜ் நீங்க எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி போட்டோஷாப்பையும் கொஞ்சம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சுனாலே அது உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு கோர்ஸை வந்து மறக்காம எல்லாருமே எடுத்துக்கிறது நல்லது. அது ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் போறதா இருந்தாலும் சரி, இந்த ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இனிமே எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் தான். ஸோ நீங்க கத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்போக்கன் இங்கிலீஷ். இப்போ இந்த இருக்கிற ஒரு 3 மாசமோ 4 மாசமோ டைம் இருக்கும். இந்த டைம்ல நீங்க ஒரு ஸ்போக்கன் கிளாஸ் போயிட்டு ஒரு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஃப்ளூயன்ஸியா பேச கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அடுத்தடுத்து போகும்போது உங்க இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க சர்வே பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நான் வந்து ஆர்ட்ஸ் எடுத்துட்டு நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டைப் ரைட்டிங் கிளாஸ் இருக்கு. தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே வந்து நீங்க டைப் ரைட்டிங் கிளாஸ் வந்து ஹையர் லோயர் நீங்க பண்ணிக்கலாம். அது பண்ணிட்டு போனீங்கன்னா இன்னும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து சப்போஸ் கவர்மெண்ட் வேலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா டைப் ரைட்டிங் கேட்பாங்க. அதே மாதிரி நீங்க காலேஜ் போகும்போதும் சிஸ்டம் யூஸ் பண்ற மாதிரி இல்லை இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸ் எது எடுத்தாலுமே சரி, கொஞ்சம் கீபோர்டில் கொஞ்சம் ஃபாஸ்டா டைப் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு 3 கோர்ஸ், இந்த பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், அதோட இந்த டைப் ரைட்டிங், இதோட சேர்த்து நீங்க ஷார்ட் ஹேண்ட் ஒன்று இருக்கு, கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எழுதுறதுக்காக அந்த நியூஸ் ரீடர்ஸ்க்குலாம் கூட பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஹேண்ட் ஒரு கோர்ஸ் இருக்கும். இதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் சேர போனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பேசிக்கா உள்ள இந்த 3 கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் லாங் நீங்க இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, படிக்கலனாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை வந்து பேசிக்கா எல்லாருமே எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இன்ஜினியரிங் போக போறேன், நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸி எடுக்க போறேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த C++, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி உள்ள கோர்சஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி HTML இந்த மாதிரி உள்ள கோர்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு பேக்கேஜாவே இருக்கும். உங்க நியரஸ்ட் கம்ப்யூட்டர் சென்டர்ல கூட நீங்க ஜாயின் பண்ணி இந்த கோர்சஸ்லாம் வந்து கத்துக்கலாம். இதெல்லாம் கத்துக்கிட்டு போனீங்கன்னா உள்ள போகும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட் இல்லாம கொஞ்சம் நார்மலா அந்த கோடிங்லாம் வந்து நீங்க இன்ட்ரெஸ்டடா பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. சப்போஸ் இப்போ நீங்க வந்து நான் மெக்கானிக்கல் எடுக்க போறேன் இல்லை சிவில் எடுக்க போறேன்னு நினைச்சீங்கன்னா இந்த கேட்டையா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிபீட் அப்படின்னு நிறைய கோர்சஸ் இருக்கு. இது ரிலேட்டடான கோர்சஸ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு உள்ள போகும்போதே இன்னொரு நிறைய நாலேஜ் அதில் வந்துடும். ஸோ உண்மையில நீங்க வந்து அதை படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடா படிக்க ஆரம்பிச்சுக்குவீங்க. இது இல்லாம இன்னும் நிறைய கோர்சஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த லீவை வந்து நீங்க எடுத்துக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு போனீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து நீங்க இன்ஜினியரிங் சேர போறீங்கனாலும் சரி, இல்லை ஆர்ட்ஸ் சேர போறீங்கனாலும் சரி, இந்த லீவ்ல கொஞ்சோண்டு கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மறக்காம இந்த ஒரு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய குழப்பத்தில் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த லீவை வந்து கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா காலேஜ் போகும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டி எதுவுமே இருக்காது. ஸோ மறக்காம இந்த ஒரு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதுலயும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.